இந்த எபிசோட்ல நம்ம ஒயில் லூப்பை பத்தி பார்க்கலாம். லூப் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரே விஷயத்த நம்ம ரிப்பீட்டடா பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒயில் லூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கண்டிஷன் எழுதுறோம். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் அந்த கோட் ரிப்பீட்டடா ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிடும். ஸோ இவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். இந்த ஒயில் லூப் எப்படி எழுதுறது அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். லூப்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ஃபார் லூப், இன்னொன்னு ஒயில் லூப். ஃபார் லூப்பை பத்தி நம்ம போன வீடியோலயே பார்த்துட்டோம். இன்கேஸ் அந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 0ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற எல்லா ஈவன் நம்பர்ஸையும் பிரிண்ட் பண்ண போறேன். இதே எக்ஸசைஸை நம்ம ஃபார் லூப் வச்சு பார்த்தோம். இப்போ ஒயில் லூப்ல அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ லூப்ல 3 விஷயம் தான். ஒன்று இனிஷியலைஸ் பண்ணணும், செகண்ட் கண்டிஷன் எழுதணும், மூணாவது இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா int x ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது ஸ்டெப் என்ன, கண்டிஷன் எழுதணும். ஸோ இப்போ நான் கண்டிஷன் எழுதுறேன். என்ன கண்டிஷன்னா while x less than or equal to 10. ஸோ 0ல இருக்குது, less than or equal to 10 வர வரைக்கும் இந்த லூப்பை ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்றேன்னா கோட் பிளாக் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணணும், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த லூப்புக்குள்ள நான் என்ன பண்றேன்னா எக்ஸ் பிளஸ் பிளஸ்ன்னு சொல்லிட்டு நான் இன்க்ரிமெண்ட் பண்றேன். ஓகேவா? இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும். கரெக்டா ஒரு இட்ரேஷன் அல்லது ஒரு கோட் பிளாக், அதாவது என்ன விஷயத்தை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் console டாட் ரைட்ல என்னன்னு கொடுத்துட்டு எக்ஸை நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ நான் டாட் நெட் ரன் கொடுத்தேன்னா ஸோ எனக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஈவன் நம்பர் வேணும்னா உள்ள ஒரு இஃப் கண்டிஷன் எழுதிட்டா போதும். இஃப் எக்ஸ் ரிமைண்டர் 2 ஈக்குவல் டு 0, console டாட் ரைட் லைன்ல நான் எக்ஸ்ன்னு கொடுத்துடுறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஈவன் நம்பர் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். இதே கூட நீங்க அப்படியே ஃபார் லூப்லயே எழுதலாம். ஸோ எப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணணும், எப்போ ஒயில் லூப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். பட் பொதுவாக ஒயில் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா லூப் எப்போ முடியுதுன்னு தெரியாம இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒயில் லூப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இங்க கீழே எழுதுறேன். ஸோ இந்த இடத்துல யூஸ் ஃபார் லூப் if you know when loop ends. ஓகேவா? இப்போ use while loop if you don't know when loop ends. சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கோம். ஸோ அது எப்படி லூப் எப்போ எண்ட் ஆகுதுங்கிற அப்படிங்கிறதே நமக்கு தெரியாம இருக்கும் அப்படின்னா ப்ரோக்ராமிங்ல சில சிச்சுவேஷன் வரும், நமக்கு சுத்தமா ஐடியாவே இருக்காது இந்த லூப் எப்போ எண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அது இன்ஃபினைட் டைம்ஸ் லைஃப் லாங் கூட போகலாம், அல்லது என்னைக்காச்சும் ஒரு நாள் அது பிரேக்கும் ஆகலாம். ஸோ இதுதான் நமக்கு ஒயில் லூப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லூப் எப்போ எண்ட் ஆகும் தெரியலன்னா ஒயில் லூப், லூப் எப்போ எண்ட் ஆகும் தெரிஞ்சதுன்னா ஃபார் லூப். இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும், இந்த ப்ரோக்ராம்ல எக்ஸோட வேல்யூ 11 ரீச் ஆனதும் இந்த லூப் முடிஞ்சு போயிடும். 10 வரைக்கும் தான் ரன் ஆகும், 11 போயிடுச்சுன்னா இந்த லூப் முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த இடத்துல ஃபார் லூப்பை யூஸ் பண்றது ஒரு பெட்டரான சாய்ஸ், ஒயில் லூப்பை இக்னோர் பண்றது ஒரு பெட்டரான சாய்ஸ். ஓகேவா? அகைன் இது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். ஜென்ரலா இண்டஸ்ட்ரியில இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. லூப் எப்போ முடியும் தெரியலனா ஒயில் யூஸ் பண்ணுவாங்க, லூப் எப்போ முடியும் தெரிஞ்சதுன்னா ஃபார் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க 90% ஆஃப் த டைம் ரியல் கம்பெனிஸ்ல ஃபார் லூப் தான் பார்ப்பீங்க, ஒயில் லூப் கம்மியாக தான் பார்ப்பீங்க. சரி, இப்போ நம்ம ஒரு இன்ஃபினைட் லூப்புக்கான எக்ஸசைஸை பார்க்கலாம். அதாவது ஒரு ஒயில் லூப் எழுதுறேன், அந்த ஒயில் லூப் எப்போ முடியும்ட்டு எனக்கே தெரியாது. ஸோ அது மாதிரி ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு எழுதி காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ப்ரோக்ராம் எழுத போறோம். அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும்னா யூசர் கிட்ட இன்புட் வாங்கும். ஓகேவா? யூசர் கிட்ட இன்புட் வாங்கும். இன்புட் வாங்கி அந்த யூசருக்கு ஹலோ சொல்லும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் சாமுன்னு கொடுக்குறாங்கன்னா ஹலோ சாமுன்னு சொல்லும். இன்புட் யூசர் கொடுக்கலனா லூப் பிரேக் ஆயிடும். ஓகேவா?
ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம். நான் இப்போ எழுதி காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து நான் இது எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா while ட்ரூ. ஓகேவா? ஸோ ட்ரூ அப்படிங்கிறது வந்து எப்பயுமே ட்ரூத்தி வேல்யூவாக தான் இருக்க போகுது. அதனால இந்த லூப் வந்து ஃபார் எவர் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து நான் யூசர் கிட்ட வந்து என்ன கேட்குறேன்னா என்டர் எ நேம்னு வந்து கேட்குறேன். ஸோ இங்கே ரைட் லைனுக்கு பதிலாக நான் ரைட்டுன்னு மட்டும் போட்டுக்கிறேன். என்டர் எ நேம்னு கேட்டுட்டு காலன் வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். இப்போ யூசர் வந்து நமக்கு வந்து ஒரு இன்புட் தருவாங்க. அதை வந்து நம்ம ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரீட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கான்சோல் டாட் ரீட் லைன் வந்து போட்டிங்கன்னா யூசர் கொடுக்குறத வந்து நம்ம ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த கான்சோல் டாட் ரீட் லைன் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுன்னா எப்பயுமே ஸ்ட்ரிங்கை தான் வந்து அவுட்புட் கொடுக்கும். ஸோ நான் இது மேலே வச்சு காட்டுறேன் பாருங்க. ஸ்ட்ரிங்கை தான் வந்து நமக்கு அவுட்புட் கொடுக்கும். வேற எந்த டேட்டா டைப்பையுமே வந்து இது கொடுக்காது. ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு இந்த கான்சோல் டாட் ரீட் லைனை வந்து நம்ம ரீட் பண்ண போறோம். சரி, இப்போ நான் என்ன சொன்னேன், யூசர் வந்து நேம் எதுவுமே கொடுக்கலன்னா லூப்பை பிரேக் பண்ணிடணும். யூசர் ஏதாச்சும் நேம் கொடுத்தாங்கன்னா ஹலோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சொல்லணும். ஸோ இவ்வளோதான் வந்து விஷயம். இப்போ யூசர் வந்து இன்புட் கொடுத்துருக்காங்களா இல்லையாங்கிறத வந்து செக் பண்ணணும். கரெக்டா? ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த நேமோட வேல்யூ வந்து எம்டி ஸ்ட்ரிங்கா இருக்கான்றதை வந்து பார்க்கணும். எம்டி ஸ்ட்ரிங்கா இருந்ததுன்னா நம்ம வந்து பிரேக் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஹலோன்னு சொல்லிட்டு யூசருக்கு வந்து பிரிண்ட் பண்ணலாம். பட் வந்து இந்த எம்டி ஸ்ட்ரிங்கா வந்து நம்ம செக் பண்றதை விட இன்னொரு கிளீனான வே இருக்குது. ஸோ அதை வந்து நான் சொல்றேன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா இஃப் ஸ்ட்ரிங்னு போட்டுக்கோங்க டாட் இஸ் நல் ஆர் ஒயிட் ஸ்பேஸ்ன்னு இருக்கா, இதை வந்து கால் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நேமை பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஒன் ஆஃப் த மெத்தட். இது என்ன பண்ணுன்னா நேம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்ல அது வந்து அதோடைய வேல்யூ வந்து நல்லா இருக்குதா அல்லது வந்து வெறும் ஒயிட் ஸ்பேஸ் இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்க்கும். இருந்ததுன்னா அதை வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கா வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லூப்பை வந்து மேனுவலாக பிரேக் பண்றேன். ஸோ போன வாட்டி என்னாச்சு, 11 வரைக்கும் வேல்யூ போனதும் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம், மேனுவலாக நம்ம தான் பிரேக் பண்றோம். யாராச்சும் எம்டி ஸ்பேஸாக கொடுத்தாங்கன்னா அல்லது வந்து ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து நல்லா இருந்ததுன்னா நீ வந்து பிரேக் பண்ணிடுன்னு சொல்லிட்டு நான் வந்து கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரேன். ஸோ இந்த லூப் வந்து யாராச்சும் வந்து எம்டியா வந்து என்டர் அமைக்கிட்டாங்கனாலோ அல்லது வந்து இன்புட்டை வந்து கொடுக்காம விட்டாலோ இந்த லூப் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ இந்த செக்கை வந்து நம்ம பண்ணியாச்சு. இன்னும் நமக்கு ஒரே ஒரு வேலை இருக்குது இல்லையா? ஸோ கொடுக்குற நேமுக்கு வந்து நம்ம ஹலோ சொல்லணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கான்சோல் டாட் ரைட் லைன் கொடுத்துட்டு ஹலோன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நான் 0ன்னு கொடுக்குறேன். கமாண்ட் கொடுத்துட்டு நேம்னு வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணோம்னா நமக்கு வந்து நேம் கேட்கும். ஸோ இப்போ வந்து நான் .NET ரன் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ இதை வந்து நான் மேலே இப்படி கொஞ்சம் தூக்குறேன். என்டர் என் நேம் கேட்குதா? இந்த இடத்துல நான் சாம்னு கொடுத்தேன்னா ஹலோ சாம்னு வரும். திருப்பி இந்த லூப் வந்து பிரேக் ஆகலை. திருப்பி என்டர் என் நேம்னு கேட்குது. இந்த இடத்துல வந்து நான் சுபாஷன் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹலோ சுபாஷன் கொடுக்கும். அகெயின் தனான் கொடுத்தேன்னா ஹலோ தனான் காட்டும். ஸோ இந்த லூப் வந்து எப்போ பிரேக் ஆகும்னு நான் சொன்னேன், நேம் எதுவுமே கொடுக்கலன்னா பிரேக் ஆகிடும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ வந்து நான் வெறும் என்டரை மட்டும் அடிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லூப் வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து வைல் லூப். வைல் லூப் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்போ வந்து லூப் முடியும்னே தெரியல அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது நம்ம வந்து வைல் லூப் வந்து யூஸ் பண்ணுறோம். லூப் எப்போ முடியும்னு தெரிஞ்சதுன்னா ஃபார் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வைல் லூப் வந்து இந்த ஒரு யூஸ் கேஸ் மட்டும் கிடையாது, நிறைய யூஸ் கேசஸில் வந்து நமக்கு லூப் எப்போ முடியும்னே தெரியாது. அந்த இடத்துலலாம் வந்து நமக்கு வைல் லூப் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரியே எந்த ஒரு லூப்லையும் நீங்கள் இந்த மாதிரி பிரேக்குன்னு போட்டிங்கன்னா அது வந்து மேனுவலாக அந்த லூப்பை வந்து பிரேக் பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. இப்போ ஃபைனலாக இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி கண்டினியூன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்கிப் ஒன் இட்டரேஷன். ஓகேவா? ஸ்கிப் ஒன் இட்டரேஷன் என்னதுன்னா இப்போ இங்கே ஸோ நான் இப்போ மேலே இருக்க எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 10 வரைக்கும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எனக்கு 6 வந்து பிரிண்ட் ஆக தேவையில்லை அப்படின்னீங்கன்னா, அதாவது 0லேருந்து 10 வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் பண்ணுது. எனக்கு வந்து 6 மட்டும் பிரிண்ட் ஆக தேவையில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகாது. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ போன ப்ராப்ளம் மாதிரியே int x = 0 நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம லூப் எழுதலாம். while
எக்ஸ் இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கான்சோல் டாட் ரைட் லைனில் எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறோம் அண்ட் மறக்காமல் எக்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ சேம் தான். டாட் நெட் ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய மாதிரியே வந்து 0லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்போது சரி, இப்போ நான் வந்து என்ன சொன்னேன், எனக்கு வந்து 6 மட்டும் வர வேணாம்னு சொன்னேன் இல்லையா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து இங்கே கண்டினியூன்னு கொடுத்தேன்னா லூப் வந்து எனக்கு கண்டினியூ ஆகும். பட் வந்து இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் இதுக்குள்ளேயும் வந்து திருப்பி இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த 6 வருது இல்லையா? 6 வரும்போது டேரெக்டாக 7ஆக மாறிட்டு இந்த 2 லைனுமே வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது, ஸ்ட்ரெயிட்டாக திருப்பி லூப்புக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 6 வந்து ஆட்டோமேட்டிக்காக இக்னோர் ஆகிடும். டாட் நெட் ரன்னு நான் கொடுத்தேன்னா ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் 0 1 2 3 4 5 இருக்குது, 6 இல்லை, அதுக்கு பதிலாக 7 8 9 10 இருக்குது. ஸோ இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுச்சுன்னா 6 வரும்போது அந்த இட்ரேஷனை அப்படியே விட்டுருச்சு. அதாவது அதுக்கு கீழே இருக்கிற லாஜிக்கை மொத்தத்தையும் விட்டுட்டு திருப்பி லூப்புக்குள்ளே போயிடுச்சு. சரி, இப்போ வந்து நீங்கள் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்காததுனால என்ன ஆகும், இங்கே கொடுத்துருக்கோம், கொடுத்ததால 7ன்னு ஆயிடுச்சு. கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா இந்த வேல்யூ வந்து மாறாது. ஏன்னா வந்து இங்கே எக்ஸோடைய வேல்யூ வந்து நம்ம கீழே தான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இது 6ன்னு வரும், 6ன்னு வந்துட்டு கண்டினியூனதும் திருப்பி 6ஓடைய லூப்புக்கு போகும், திருப்பி 6ன்னு வரும், திருப்பி 6ஓடைய லூப்புக்கு போகும். ஸோ இது வந்து ஒரு இன்ஃபினிட்டி லூப்பாக இருக்கும். பட் வந்து நமக்கு அவுட்புட் வந்து 5ஓட ஸ்டாப் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் வந்து நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு டாட் நெட் ரன்னு கொடுத்தேன்னா ஸோ எனக்கு வந்து 5ஓடைய ஸ்டாப் ஆகிடுச்சு. இங்கே நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த மாதிரி லூப் வந்து ஸ்டாப் ஆனதுக்கு வந்து காட்டுச்சு. பட் வந்து இந்த இடத்துல லூப் ஸ்டாப் ஆன மாதிரியே காட்டலை. ஸோ இதை வந்து நான் மேனுவலாக ஸ்டாப் பண்ணணும், அப்போ தான் வந்து எனக்கு ஸ்டாப் ஆகும். அது வந்து இன்ஃபினிட் லூப்பாக தான் போயிட்டு இருக்குது, நமக்கு வந்து அதை பார்க்க முடியல. ஸோ இப்போ வந்து நான் எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் நீங்கள் கொடுத்தேன் அப்படின்னா இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகி கரெக்டாக பிரிண்ட் பண்ணி லூப்பும் வந்து எனக்கு ப்ராப்பராக க்ளோஸ் ஆகிடும். ஸோ பார்த்தாலே தெரியும் லூப் வந்து இங்கே எனக்கு ப்ராப்பராக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு பர்டிகுலர் இட்ரேஷனை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் ஆகும். மொத்த லூப்பையுமே வந்து நீங்கள் பிரேக் பண்ணணும்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ இவ்வளோதான் வந்து ஒயில் லூப்பு. ஒயில் லூப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you so much guys and have a nice day.